பொங்கல்ங்கிற வார்த்தையே நமக்கு முதல்ல கல்வெட்டுகள்ல முதலாம் ராஜேந்திரன் காலத்துல இந்த விழாவை குறித்து வருகிறது. அது சிலர் போகி அப்படின்னு எடுத்துக்கிட்டு பழையதெல்லாம் போனது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. இது போகம்ங்கிற சொல்லேருந்து வந்திருக்கணும். ஆண்டாள் சொல்வது போல இந்த நோன்பெல்லாம் முடித்து அதே மாதிரி இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 மாதங்களுக்கு வெவ்வேறு சூரியன் வெவ்வேறு பெயர்களால், ஒரே சூரியனை வெவ்வேறு பெயர்களால் அறிகிறோம். ஆனா பொங்கலுக்கு அடிப்படை கூறாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தின் முதல் நாள் ஒரு மாதப்பிறப்பு. 12 மாதங்களுக்கும் மாதப்பிறப்பு இருந்தாலும் சூரியனோடு இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வைத்து சோழர் கல்வெட்டுல நேரடியாகவே உங்களுக்கு ஆடிக்குருவை, ஐப்பசி குருவை, இந்த மூன்று மாதத்திற்கு ஒரு வாட்டி செய்யக்கூடிய அந்த விவசாய அறுவடை பற்றிய குறிப்புகளே நேரடியா வந்திருக்கு. புதுத்திணை கிள்ளி புது அவி நாட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதுன்னும் திருமாலிருஞ்சோலை எந்தாய்னு பாடியிருப்பார். நெய்ப்பூசும் முன்புழுக்கர் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் அப்படின்னு தைப்பூச நாளை யார் கொண்டாடினாங்கன்னா அந்த பெண்கள்லாம் கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்கன்னா இந்த பொங்கல், கூடாரை வெல்லும்க்கு சொல்லப்படுற அந்த நெய் ஒழுகக்கூடிய பொங்கல், சம்பந்தர் தைப்பூசத்தோடு தொடர்படுத்தக்கூடிய பொங்கல், இது எல்லாம் சேர்ந்து தை மாதத்தினுடைய வருகையை, புதிதாக விளைந்த நெல்லை அவித்து அதை கொண்டு பொங்கலிட்டு இறைவன் கொடுத்த அந்த இயற்கை வளங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதாக. அதனால்தான் சைவாகமங்கள் சூரியனை சிவசூரியன் நாமமிட்டு அவனுக்குள்ளே இருந்து சிவபெருமான் அவனை இந்த மாதிரி செய்ய வைக்கிறார். அவர் அதனால் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறார். வைணவம் அவரையே சூரிய நாராயணன் பேர் வைத்து தமிழ் அலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் கேட்போம். வணக்கம். பொங்கல் வருது. பொங்கலை வந்துட்டு தமிழர் திருநாள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பொங்கலை ஒரு நன்றி அறிவிக்கும் திருவிழாவாக நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை அது ஒரு ஆன்மீகத்தோட தொடர்பு இருக்கிற திருவிழா? தமிழர் திருவிழா அப்படிங்கிறதெல்லாம் யார் சொல்கிறாங்க, எப்போ சொல்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அது ஒரு புதிதாக கொண்டு வரப்பட்ட கல்பிதம்னு எடுத்துக்கிறோம். நன்றி அறிவிப்பு ஆன்மீகம்னு சொன்னால் இறை வழிபாட்டோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நன்றி யாருக்கு சொல்கிறோம்னு நினைக்கிறீங்க? இயற்கைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயற்கையை இறைவனுடைய கொடையாகத்தான் பார்க்கிறோம். அது நம்ம மட்டும் இல்லை, உலகிலே எல்லா பழைய கலாச்சாரங்கள்லேயும், நதிக்கரை நாகரீகங்கள்லேயும் சரி, அதுக்கப்புறமா வந்த கிரேக்கம், ரோமானியம் இது மாதிரி இருக்கக்கூடிய நாகரீகங்கள்லேயும் சரி, இயற்கை இறைவன் கொடுத்த கொடைன்னு எடுத்துக்கிறோம். அது மலைகள்லேருந்து, அதிலேருந்து துள்ளி வரக்கூடிய ஆறுகள், அந்த ஆறு வளம்படுத்தக்கூடிய மண், அதிலிருந்து விளையக்கூடிய மரங்கள், அதில் கிடைக்கக்கூடிய கனி காய் வகைகள் எல்லாத்தையும் இறைவனுடைய கொடையான்னு பார்க்க. ஏன்னா மனித வாழ்க்கைக்கு அது ஒன்று தானே ஆதாரமாக இருக்குது. கணிக்க முடியாமல் இருக்கிறதுனால அது இறைவனின் கொடைன்னு வச்சுக்கிறோமா? பரிசாகவே கொடுத்துருக்காரு இறைவன். இது வச்சுதானே வாழ்க்கையே நமக்கு ஓடுது. எனக்கு தெரிஞ்ச இறை வழிபாட்டு ஆரம்ப காலத்தில், அதாவது தத்துவ பள்ளிகள்லாம் வர்றதுக்கே முன்னாடி, எதை பார்த்து அவன் பயந்தானோ, எதற்கு அவன் நன்றி தெரிவிக்கணும்னு நினைத்தானோ, இது இரண்டையுமே வழிபட்டிருக்கிறான். நன்றி தெரிவிக்கக்கூடியதை தனக்கானதாக பார்த்து தன் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒன்றாகவும், எதிர்த்தரப்பு போலே பயப்படக்கூடிய விஷயத்தையும், இரண்டையுமே வணக்கத்திற்கு. இப்போ இயற்கை கூறுகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும், தண்ணீர் 5 பூதங்களில் ஒன்றுன்னு நாமும் சொல்கிறோம். மற்றைய கலாச்சாரங்களில் இயற்கை வளத்தில் ரொம்ப முக்கியமானதாக தண்ணீரை பார்க்கிறார்கள். அந்த தண்ணீரே ஒரு குவளையில் இருக்கிறது ஒரு விஷயம், அதுவே ஒரு ஆறா ஓடுறது இன்னொரு விஷயம். அது வெள்ளக்காடாக பெருக்கெடுத்து அழிக்கும் திறமையோடு வரக்கூடியதும் உண்டு. இன்னும் நீங்கள் கிரேக்க ரோமானியத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திற்குமான காற்றிற்கு வெவ்வேறு தெய்வங்களெல்லாம் வச்சுருக்காங்க. காற்றையே இப்போ நம்ம பொதுவாக காற்றிற்கு வாயு அப்படின்னு ஒரு தெய்வத்தை வணங்கினோம்னா, அவங்க ஒவ்வொரு மாதத்திற்கான காற்றுக்கெல்லாம் அதே மாதிரி இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மாதங்களுக்கு வெவ்வேறு சூரியன் வெவ்வேறு பெயர்களால், ஒரே சூரியனை வெவ்வேறு பெயர்களால் அறிகிறோம். இது இயற்கையினுடைய வளம்தான் மனித வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கு. இதை கண்டடைந்து தான் அதனிடத்தே நன்றி பாராட்டுவது, அதை வணக்கத்திற்குரிய ஒன்றாக பார்ப்பது, இறைவனையே உருவகப்படுத்தி பார்க்கும்போது இயற்கையோடு இப்போ சிவபெருமான சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்திலேருந்து ஆரம்பித்து செந்தி வடிவினன், செந்தி வடிவமாக இருப்பான் யாரோ அவன் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு கொடை இறைவன் கொடுத்த ஆகச்சிறந்த பரிசாக இயற்கையை பார்த்து அதற்கு இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை உணர்ந்து அதனால் அது வணக்கத்திற்குரியதுன்னு எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா நீங்கள் இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக பார்த்தாலும்
அதிலே இறைவன்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அது சேர்ந்து வருது. அந்த அளவில் இந்த விழாவை அப்படித்தான் நாம் பார்க்க முடியும். சங்ககால தமிழர்கள் இதை எப்படி கொண்டாடினாங்க? ஏதாவது குறிப்புகள் இருக்கா? பொங்கல் விழாவை பொங்கல் கேக்குறீங்களா? விழா. சங்க இலக்கியத்துல இந்த மாதிரி நேரடியாக பொங்கல் விழாவை பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை. நேரடியாக நிச்சயமாக எதுவுமே இல்லை. அதாவது இன்னைக்கு நாம் அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய விதம் என்னன்னா, அன்று காலை புதிய பானையில புத்தரிசி இட்டு, அதுல வெல்லம் எல்லாம் சேர்த்து அதை ஒரு ஒரு அடுப்பில் ஏற்றி, கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, காய்கறிகள் எல்லாம் பரப்பி, அந்த பொங்கல் பொங்கி வரும்போது ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக ஓலம் எல்லாம் இட்டு, அதை இறைவனுக்கு அதை படையலாக இட்டு உண்பதுங்கிற ஒரு ஒரு பழக்கத்தை நாம இப்போ வச்சிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு பண்டிகை இப்போ இருந்ததுன்னா நிச்சயமா இல்லை. நிச்சயமாக இப்படி ஒரு பண்டிகை எதுவுமே கொண்டாடப்பட்டதாக நமக்கு குறிப்புகள் இல்லை. ஆனா பொங்கலுக்கு அடிப்படை கூறாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தின் முதல் நாள் ஒரு மாதப்பிறப்பு. 12 மாதங்களுக்கும் மாதப்பிறப்பு இருந்தாலும் சூரியனோடு இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வைத்து பூமி பந்தை சூரியன் எந்த திசையிலிருந்து நோக்குகிறான், பூமியினுடைய எந்த பகுதிக்கு சூரிய வெப்பம் படுகிறதுங்கிறத வச்சு நாம ஒரு வருடத்தை உத்தராயணம் தட்சிணாயனம்னு ரெண்டா பிரித்துக் கொள்ளும். அந்த உத்தராயணத்தை 3 மாதங்களாக பிரித்து விஷு என்று சித்திரை ஒன்றையும், அதே மாதிரி தட்சிணாயனத்தில் துலா மாசத்தை ஐப்பசி ஒன்று அப்படி வச்சுட்டு பார்த்தோம்னா 12 மாதங்களை 3 மாதங்களா சரியா பிரிச்சிருக்காங்க. சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சா சித்திரை, வைகாசி, ஆணி. ஆடி மாதம் ஒரு முக்கிய நிகழ்வாக தட்சிணாயனம்னு அதை எடுத்துக்கிறோம். ஆடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி முடிச்சு ஐப்பசியை துலா மாதத்தை சங்கரமணமா அதை கொண்டாடுறோம். ஐப்பசியிலேருந்து 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிச்சு உடனே தையை அடுத்த சங்கரமணம்னு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து 3வது மாதம் திருப்பி சித்திரை நமக்கு வந்துடும். இந்த விதத்தில் 12 மாதங்களை 3 மாதங்களாக பிரித்து ஒவ்வொரு காலாண்டுமே ஒரு வித பருவமாற்றத்திற்கான தொடக்கம் அப்படிங்கிறதை கணக்கில் கொண்டு அது சூரிய வெப்பம் எவ்வளவு தூரத்திற்கு இந்தியா இருக்கக்கூடிய பூமி பந்தின் இந்தியா இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு தூரத்திற்கு விழுதோ அதை வைத்து அந்த நேரத்திற்கான இதெல்லாத்தையும் நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது சூரியனோடு ஏற்படக்கூடிய இந்த தொடர்பை நினைவுபடுத்தும் விதமாக அதோடு ஒரு புது வாழ்க்கை முறை மாற்றமடைவது போலே ஒரு ஒரு அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ நாமே வந்து ஒரு ஜூலை மாதத்துக்கு அப்புறமா அந்த கொடையெல்லாம் எடுத்து ரிப்பேர் பண்ணி எடுத்து வைப்போம். அது மழை வந்துடும், செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர்லேருந்து மழை வரும் அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஒரு நவம்பர், டிசம்பருக்கு அப்புறம் ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அது முடிச்சு அதெல்லாத்தையும் துவச்சி தூக்கி மேலே வச்சுடுறோம் அடுத்த வருஷம் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு புது பருவம், அது சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை. சாப்பிட்ற உணவு பழக்கங்களே மாற்றிப்பாங்கல்ல. குளிர்காலத்தில் போய் இதை சாப்பிட்றது அப்படின்னு பேச்சுவாக்கில் கேட்பாங்க. அப்போது உணவு பழக்கம், உடை இதெல்லாமே நமக்கு எப்படி மாறுதோ அந்த பருவம் வந்து அது சார்ந்ததாக சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு பண்டிகைகளுமே அதை சார்ந்து தான் நாம் கொண்டாடிட்டு வரோம். அந்த மாதத்திற்கான பருவம், அப்போ என்ன கிடைக்கும், அதை வைத்து செய்யக்கூடிய பலகாரங்கள், அப்போ எதை சாப்பிட்டா உடம்பு எடுத்துக்குமோ அதை வைத்தே பலகாரங்கள்னு இப்படி தான் நமக்கு பண்டிகைகள்லாம் கூட கொண்டாடவே படுது. அப்போ வாழ்க்கை முறை முழுக்க இந்த பருவமாற்றத்தோடு தொடர்புபடுத்தி பார்த்தோம் என்றால் தை மாதமும் அதுலேருந்து சரியா 6வது மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதம், இது இரண்டுமே வெப்ப காலத்திற்கான தொடக்கம். அது கார்காலம், அதோடு தொடர்புபடுத்தக்கூடிய குளிர், இது மாதிரியான மழை, குளிர் இதோடெல்லாம் தொடர்பட்டதாக அடுத்த ஒரு 6 மாதங்கள்னு பிரித்து கொள்கிறோம். இந்த இரண்டையுமே புது விளைச்சலுக்கான, புது அறுவடைக்கான ஒரு விஷயமா சோழர் கல்வெட்டுல நேரடியாகவே உங்களுக்கு ஆடிக்குருவை, ஐப்பசி குருவை, இந்த 3 மாதத்திற்கு ஒரு வாட்டி செய்யக்கூடிய அந்த விவசாய அறுவடை பற்றிய குறிப்புகளே நேரடியா வந்துருது. ஆடிப்பட்டம் தேடி விதை அதெல்லாம் அது புது தொடக்கம் தானே. அதுவுமே அது புது தொடக்கம். அப்போதான் விதைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆணி ஆடியில பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கு கூட அறுவடை முடிந்து அடுத்ததற்கான வேலையில இருக்கும்போது, அறுவடையும் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கக்கூடிய ஒன்று, மண்ணை புரட்டி போட்டு அதை காய வச்சு அதுக்கப்புறம் புது விதை வாங்கி விதைத்து செலவும் இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த காலத்துல அதனால கல்யாணமோ ஒரு சீமந்தமோ கிரகப்பிரவேசமோ இதெல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த மாதங்களை கல்யாணத்துக்கு வேண்டாம்னு அதை ஒதுக்குறாங்க. அது தேவை கிடையாது. அந்த நேரத்தில் நம்மளால கிரகப்பிரவேசமோ சீமந்தமோ எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே செலவு பிடிக்கும். மக்கள் வரணும். அந்த காலத்துல வெளியூர்ல இருப்பாங்க 10 சொந்தக்காரங்க, அவங்க எல்லாரும் வரணும். இப்போ ஆடி மாசம் வச்சா எப்படி வர முடியும்? விவசாய வேலை இருக்கு இல்லை, வயல்ல வேலை இருக்கு இல்லைம்பாங்க. அதனால இது நடத்தவே முடியாது. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா பெரிய கோயில்கள் எல்லாம் கூட சிவாலயத்திலே ஆகட்டும், பெருமாள் கோயிலே ஆகட்டும், பெரும்பாலும் இந்த ஆணி ஆடி மாதங்கள்ல பெருவிழாக்கள் எதுவுமே இருக்காது. பெரிய விழாக்களே எதுவும் இருக்காது. எனக்கு தெரிந்து பவித்ரோத்சவம்னு சொல்லக்கூடிய இந்த பியூரிஃபிகேஷனுக்கான ஒரு ஃபெஸ்டிவல், அது பவித்திரத்தன்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவை தான் இந்த மாதங்கள்லேயே வைப்பாங்க. ஆணி ஆடி மாதங்களில் பெரும்பான்மை கோயில்களில் இந்த விழா தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீரங்கத்தில் கூட நம்பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் அப்போ நடக்கும். ஜேஷ்டாபிஷேகம் பண்ணிட்டா பெருமாள் புறப்பட மாட்டார். அடுத்த ஒரு 30-40 நாளைக்கு புறப்பாடே இருக்காது. புறப்பாடு இல்லைன்னா திருவிழா இல்லை. அப்போது சுவாமி அங்கேயே தான் ஆஸ்தானத்தில் இருப்பார். அந்த கோயிலில் இருக்கக்கூடியவர்கள், அந்த கோயிலே பணியில் இருக்கவங்கலாம் விடுமுறை மாதிரி எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு மற்ற கோயில்களுக்கெல்லாம் தரிசனமே அப்போ தான் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு கோயிலில் காரியம் இல்லை. அப்போது இந்த 2 மாதங்கள்
வேலை நிறைய பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் போலே நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆடி ஆவணியில தான் மாதங்கள்ல தான் இதெல்லாம் நடக்குது. அப்படி இந்த 3 மாதத்திற்கு ஒரு மாதிரி வரக்கூடிய அந்த எல்லா தொடக்கத்தையுமே கொண்டாட்டமாகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஒரு விழாவாத்தான் பார்த்திருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து உழவும் பயிர் தொழில், அதாவது உழவு தொழில் வந்து ரொம்ப நிறைய இருந்திருக்கிறதுனால இந்த அவங்களால காலம் பண்ண வரைக்கும் முடியல. பொருளாதாரம் அதை சார்ந்து இருக்கிறத தானே பார்த்துக்கிறோம். ஓரளவுக்கு மாறிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்காவது அது இருக்கும்னு நம்புறேன். பெரும்பான்மை பொருளாதாரம் ஈட்டக்கூடியது, பெரும்பான்மை மக்கள் தொடர்போடு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா விவசாயத்தை இன்னைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அக்ரேரியன் எக்கானமி தான் அந்த காலத்துல பிரதானமாக இருந்தது. இப்ப இருக்கிறத விட இன்னும் பெருசாகவே அது இருந்ததுனால எவ்வளவு பெரிய நிலம் வச்சிருக்காங்கிறத வச்சுதான் ஒருத்தருடைய பொருளாதார நிலைமையா இப்போ கணக்கில் கொள்ளப்படும். எத்தனை மாடுகள் இருக்கு, எத்தனை அதுதான் வண்டிகள் செல்வம். இருக்கு, இதுதான் செல்வம். மாடுங்கிறதே செல்வம் தானே. அதை வைத்து தான் கணக்கே இருந்தது. அந்த விதத்துல இந்த 3 மாதங்களுடைய ஒரு வரிசையாகத்தான் நாம இந்த தை மாதத்தின் முதல் நாளையும் பார்க்கிறோம். அப்போ புது அறுவடை இதெல்லாம் வரும்போது இந்த புத்துண்ணல் அப்படின்னு சொல்லி புதிதாக விளைந்தவற்றை அது புதுசுங்கும் போது அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், அதற்கு குடும்பமே எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த முதல் நாள்ல அந்த அரிசி இட்டு பொங்கல் வைத்து உண்ணக்கூடியது. இது பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் இருக்கு. சங்கப்பாடல்கள்ல உங்களுக்கு குறிஞ்சித்திணை, மருதத்திணை 2லையுமே விவசாயம் செய்து இந்த இந்த 3 இந்த இந்த புதிதாக அறுத்த பயிர்களை அதை சமைத்து உண்ணக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது தெளிவாகவே தெரியுது. ரொம்ப அழகா திருமாலிருஞ்சோலை அழகர்மலை பற்றிய ஒரு பாசுரத்துல பெரியாழ்வார் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று கொடுப்பார். புதுத்திணை கிள்ளி புது அவி நாட்டி உன் பொன்னடி வாழ்கவென்று இனக்குறவர் புதியதுண்ணும் திருமாலிருஞ்சோலை எந்தாய்னு பாடியிருப்பார். அது மலை பகுதி குறிஞ்சித்திணை. குறிஞ்சியை சார்ந்து வாழ்பவர்கள் குறவர்கள். அந்த குறவர்கள் திணை விவசாயம் பண்றாங்க. அது அறுத்து அதை புதிதாக அவித்து புழுக்கியதை, அதை புதிதாக அறுத்த திணையை அவித்து அதை அந்த முதல் நாள் அன்னைக்கு புதியதுண்ணும்னே சொல்லி பாடுறார். அதையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு உன் பொன்னடி வாழ்கன்னு வாழ்த்துவாங்களாம் அழகர் பெருமாளை. நீ இருக்கிறதுனால இந்த மலையில இவ்வளவு செல்வம் இருக்கு, நாங்கெல்லாம் வாழ முடியுது, எங்களுக்கான திணை எல்லாம் கிடைக்குதுன்னு அந்த பொங்கல் இட்டு அது அழகருக்கு படைத்து உன் பொன்னடி வாழ்கன்னு அந்த அழகர் பெருமாளை வாழ்த்திட்டு அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அற்புதம். இதை ஆன்மீகத்தோட கொண்டு இணைச்சிட்டீங்க. நன்றி அறிவிப்புன்னு ஆரம்பிச்சோம், ஆன்மீகத்தோட கொண்டு இறைவனை விட யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? பெரிய நன்றி வேற யாருக்கு சொல்ல முடியும்? கரெக்ட். இப்ப ஆழ்வார்கள் சொல்லிட்டீங்க, நிச்சயமா நாயன்மார்கள்ட்டேருந்து இது இருக்கும். நேரடியாக குறிப்பிடனாலும் மயிலாப்பூர் பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் இந்த திருவிழாக்கள் எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம ஒரு நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். அந்த வரிசையில தை மாசத்துக்கு சொல்லும் போது நெய்ப்பூசும் ஒன்புழுக்கர் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் அப்படின்னு தைப்பூச நாளை யார் கொண்டாடினாங்கன்னா அந்த பெண்கள்லாம் கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்கன்னா புழுக்க அரிசி ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்தாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரிசியும் நெய்யில தோய்த்து செய்யப்பட்டது மாதிரி ஒரு பொங்கல் இட்டு வழிபட்டார்கள் அப்படின்னு தைப்பூசத்திற்கான முக்கிய நிகழ்வாக இந்த பொங்கல் இடுவதை சொல்றார். நெய்யின்னு சொல்லும்போது இப்பதான் கூடாரவள்ளி முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ஆண்டாளுமே இந்த நம்ம இது பேசியிருக்கோமான்னு நினைவில்லை. நான் இந்த மாத பிறப்பு அந்தந்த நட்சத்திரத்தோடு பௌர்ணமியோடு தொடர்புபட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாத பிறப்பு பழைய நாட்காட்டியில இருந்த மாத பிறப்பே நமக்கு பௌர்ணமியை வைத்து தான் இருந்தது. இப்போ பெயர்களே பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துல பௌர்ணமி சித்ரா நட்சத்திரத்துல வரும், அதனால அந்த மாதத்திற்கு சித்திரை. வைகாசி மாதத்துல விசாகத்துல வரும். ஒவ்வொரு மாசமும் அந்த மாதிரி எந்த நட்சத்திரத்துல பௌர்ணமி வருதோ அதைத்தான் மாசத்துக்கு பேரா வைக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா தைப்பூசம் மாத பிறப்பாகவே இருந்திருக்கணும். அப்ப அதை ஒட்டித்தான் ஆண்டாளும் கூடாரை வெல்லும் கொண்டாடி இருக்கணும். ஏன்னா மார்கழி நோன்பு முடியக்கூடியது 27வது நாள்னு சொல்றோம். அது கிட்டத்தட்ட முடிந்து போகக்கூடிய ஒரு காலம். ஏன்னா 2வது பாடல்ல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு அந்த நோன்பை துறங்குறா. நெய் பாலெல்லாம் நாங்க துறந்துடுறோம், அந்த மாதிரியான போகங்களை துறந்து கண்ணனை மட்டுமே அடைவேன்னு ஒரு சங்கல்பமாக விரதம் இருந்து அலங்காரம் எல்லாம் நான் பண்ணிக்காமல் இதெல்லாம் துறந்து இருந்து இறைவன் அடைகிறேன். அப்ப அடைந்த போது என்ன ஆச்சுன்னா மூடனை பெய்து முழங்கை வழிவாரன்னு இந்த கூடாரை வெல்லும்ல சொல்ற மாதிரி இப்ப பூர்த்தி பண்றது எப்படின்னா எதையெல்லாம் துறந்தாலும் அதெல்லாம் அதிகப்படியாக கொடுத்து சேர்த்து அந்த கிடைத்த சிறப்பை அவள் கொண்டாடுறா. அதோடவே இந்த பொங்கலை நிச்சயம் தொடர்புபடுத்தி பார்க்கலாம். நான் சம்பந்தர் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு புழுங்கல் அரிசியும் நெய்யில் தோய்த்து செய்தார் மாதிரி ஒரு பொங்கல் அவர் சொல்றார். நெய்ப்பூசும் ஒன்புழுக்கர் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம். ஒவ்வொரு அரிசியிலும் நெய் பூசி பூசி அதை அவித்து பொங்கல் செய்தார்கள்ங்கிறார். அப்போ இந்த பொங்கல் கூடாரை வெல்லும்க்கு சொல்லப்படுற அந்த நெய் ஒழுகக்கூடிய பொங்கல், சம்பந்தர் தைப்பூசத்தோடு தொடர்படுத்தக்கூடிய பொங்கல், இது எல்லாம் சேர்ந்து தை மாதத்தினுடைய வருகையை புதிதாக விளைந்த நெல்லை அவித்து அதை கொண்டு பொங்கலிட்டு இறைவன் கொடுத்த அந்த இயற்கை வளங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதாக தான் இது வழக்கத்துல வந்திருக்கணும். ஆனா பொங்கல் அப்படிங்கிற பேர் இந்த பண்டிகைக்கு ரொம்ப பின்னால தான் வருது. சிலப்பதிகாரத்தோட கடவுள் வாழ்த்துல ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்றாரு. இது தமிழர்களோட ஆன்மீகத்தை சொல்றதா எடுத்துக்கிறதா இல்லைன்னா நன்றி அறிவிப்பு சொல்றதா எடுத்துக்கிறதா? அதுலயே அடுத்தடுத்து அவர் சொல்லிட்டு வரும்போது
திங்களை கொண்டாடி இருப்பார், ஆமா. பூம்புகாரை கொண்டாடுவார். அது ஏன்னா இதெல்லாம் இயற்கை வளங்கள், அது இறைவன் கொடுத்தது. அப்போ அது வணக்கத்திற்குரியது. சூரிய பகவான் வணக்கத்திற்குரியவர், சந்திரன் வணக்கத்திற்குரியவர். நீ இப்போ சைவாகமத்தில் சிவபெருமான் 8 வடிவங்களாக பரிணமிக்கிறார்னு சொல்லுவாங்க. 5 பூதங்கள், சூரியன், சந்திரன், இயமானன்னு சொல்லப்படும் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆன்மா. ஈமானன். நீங்க பாத்தீங்கன்னா மொத்த உலகமும் இந்த 8 விஷயத்துக்குள்ள ஒடுங்கிடும். 5 பூதங்கள், சூரியன், சந்திரன், ஒவ்வொரு உயிர், இதால ஆனதுதான் இந்த உலகமே. அப்ப இந்த 8ஆக சிவபெருமான் அவர் தானே பரிணமிக்கிறார்னு சொல்லப்படுகிறது. அப்போ சூரியன் போற்றுதலுக்குரியவர், சந்திரன் போற்றுதலுக்குரியவர். இதுதான். இது நம்ம மட்டும் இல்லை, மேலைய நாகரீகங்கள்லையும் தொன்மையான நாகரீகங்கள்ல எல்லா இயற்கை வளங்களையும் ஒரு தெய்வ வடிவமாக வைத்து வழிபட்டார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எகிப்தியர்களுக்கு தலையாய தெய்வம் சூரியன். ரான்னு சொல்லப்படுற அமுன்ராவை தலையாய தெய்வமாக வைத்து வழிபட்டார்கள். இப்போ பயிர் விளைச்சல் இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா உயிர்களே இல்லை. இதுக்கெல்லாம் எங்கேருந்து சக்தி வருதுன்னா சூரியன் கிட்டேருந்து வருது. அதனால தான் சைவாகமங்கள் சூரியனை சிவசூரியன்னு நாமமிட்டு அவனுக்குள்ளேருந்து சிவபெருமான் அவனை இந்த மாதிரி செய்ய வைக்கிறார். அவர் அதனால் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறார். வைணவம் அவரையே சூரிய நாராயணன்னு பேர் வைத்து அந்த சூரிய மண்டலத்தினுடைய மத்தியத்துல இவரே இருக்கார், நாராயணனே இருக்கார். பருதியினுடைய நடுவிலே சூரிய மண்டலத்தில் அவர் இருந்து அவர் செயலாற்றுறார். எப்படி பார்த்தாலும் சூரியன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைங்கிறது இவ்வளவு இல்லை. உலகம் இயங்குவது அவரால். காலம்ங்கிற ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. சூரியன் இல்லைன்னா எதை வைத்து நாம் காலத்தை கணிப்பது? அதனால சூரிய சந்திரர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இறைவன் இது இரண்டும் இருக்கட்டும்னு வைத்து அதை கொண்டு மனிதர்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை செய்து வருகிறார். அப்போ நிச்சயமாக அவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள். ரெண்டாவது, சூரிய வழிபாடு நித்தியமே இருக்கிற ஒரு விஷயம்தான். சிவாலயங்களில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயில் திறந்த உடனே முதல் பூஜையே சூரியனுக்கு தான். சிவசூரியனாக இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு தான் முதல் பூஜை. பைரவர்கிட்ட போயிட்டு அங்கே தான் நேராக போவாங்க. ஏன்னா நாள் தொடக்கம் அங்கே இருந்து அவரை வழிபட்டு தான் அடுத்தடுத்து விநாயகர் முதலிய தெய்வங்களுக்கு எல்லாமே. அதனால தான் சுவாமி சன்னதியிலேருந்து நேராக பார்த்தா அவருடைய வாயிலுக்கு வலதுகை பக்கத்தில் சூரியன் இருப்பார், சந்திரன் அந்த பக்கம் இருப்பார். சுவாமியினுடைய 2 கண்கள் வலது பக்கத்தில் சூரியனை வச்சிருப்பாங்க, அந்த பக்கத்தில் சந்திரனை வைத்திருப்பார்கள். அந்த சூரியனுக்கு வழிபாடு செய்து தான் சூரிய பூஜையோட வீட்டில் செய்யக்கூடிய சிவ பூஜையிலேயே முதல்ல சூரிய பூஜை தான். சூரிய பூஜையை பூர்த்தியாக பண்ணி அவரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிவபூஜை கிட்டேயே போகும். இப்போ சூரியனை தவிர்த்து உலக உயிர்களுக்கு எது ஆதாரம்? அதனால நிச்சயமாக வணக்கத்திற்குரியவர். பஞ்சாயத்து பூஜைகள்ல கூட அவர் சூரியனுக்கான இடம் உண்டு. பாரதம் முழுக்க இருந்திருக்கு. பாரதம்ங்கிறத கடந்து தொன்மை நாகரிகங்கள் எல்லாம் இயற்கையின் கொடையை ஒவ்வொரு தெய்வ வடிவமாக பார்த்து வழிபட்டார்கள். நாம சந்திரன் வளர்ந்து தேய்வதற்கு எப்படி ஒரு புராண கதை ஒன்று சொல்லுகிறோமோ அதே போல எகிப்தில் உண்டு, அதே மாதிரி ரோமானியர்கள்ட்ட உண்டு, அதே மாதிரி கிரேக்கர்கள் கிட்ட உண்டு. ஒவ்வொரு சிவிலைசேஷனுக்கும் போய் பார்த்தோம்னா நிச்சயமாக இயற்கை வளங்களை தெய்வமாக மதித்தும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஒரு புராண செய்தியை சொல்லியும் அது வழிபாட்டிற்குரியது. அதற்கான பண்டிகைகள் இருக்கும், அது சிறப்பித்து இருக்கக்கூடிய புனித தலங்கள் இருக்கும், அந்த தலங்களுக்கு யாத்திரை செய்வது உண்டு. நிச்சயமாக இதெல்லாம் உண்டு. இது இல்லாமல் மனித கலாச்சாரம் எப்படி உருவாகி இருக்க முடியும்? பொங்கல் விரிவாக பார்த்துருக்கோம். காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்மளா பண்ணிக்கிட்ட அனெக்சஸா இல்லை அதுக்கும் ஏதாவது பண்டைய காலத்தில் ஏதாவது பண்ணியிருக்காங்க? பொங்கல்ங்கிற வார்த்தையை நமக்கு முதல்ல கல்வெட்டுகள்ல 1ஆம் ராஜேந்திரன் காலத்துல இந்த விழாவை குறித்து வருகிறது. பொங்கல்னு சொல்ற சாப்பாடு அது முதலே வந்துருது. ஆனா இந்த விழாவை தை மாதத்தின் முதல் நாளை பொங்கல் என்றே அழைக்கக்கூடியது. அது வந்து மகர சங்கரகமான பொங்கல்னு சொல்லி, மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். அதுதான், அது அப்படிதான் சொல்றாங்க. மகர சங்கரமான பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த மகா உற்சவத்தை சொல்லும் போது காலத்தி ஸ்ரீகாளஹஸ்தி சிவாலய கல்வெட்டுல 1ஆம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டாக அது கிடைக்கிறது. அது விழாவையே பொங்கல் என்ற பெயரால் குறிப்பது தெரிஞ்சு அது முதல்ல வந்திருக்கலாம்னு சொல்லி கல்வெட்டு ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவிக்கிறாரு. முதல்ல தொன்மையாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா அந்த, ஆனா அதுக்கு முன்னாடி மகர சங்கராந்தி கொண்டாட்டத்துல இருந்திருக்கு. அது எப்போதுமே இருந்திருக்கு. இந்த தை மாதத்தின் முதல் நாளை கொண்டாடுவது ரொம்ப பழைய பழக்கம். இந்த நாளையுமே தை, சித்திரை, ஆடி, ஐப்பசி இந்த நாளையுமே கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப தொன்மையான பழக்கம். திருமலையில ரொம்ப பழையதாக கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு சாமவைன்னு சொல்லி பல்லவர் குலத்துல பிறந்த ஒரு பெண், அவள் தான் அங்க முதல்ல ஒரு உற்சவ திருமேனியை பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த திருப்பதியில திருமலையில மேல மலையில மலையப்பர் அவர் மூலவர் திருவேங்கடமுடையான் இருக்கார். உற்சவ திருமேனியை முதல்ல பிரதிஷ்டை செய்த அந்த பெண்மணிக்கு சாமவைன்னு பேரு. காடப்பட்டி தேவிகள்னு தன்னை சொல்லிக் கொள்வதனாலே பல்லவர் குலத்தை சேர்ந்த அந்த பெண் தான் முதல்ல ஒரு அந்த சன்னதிக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு மூலஸ்தானத்துல சுவாமியுடைய திருவடிவாரத்துல ஒரு அடி உயரத்துல ஒரு ஸ்ரீனிவாசருடைய திருமேனி இருக்கும். போக ஸ்ரீனிவாசர்னு சொல்லுவாங்க. அவர் அந்த அம்மையார் கொடுத்த விக்கிரகமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க அதுல கொடுத்துருக்கிற டைமென்ஷன்ஸ், அந்த அளவு, கிரீடத்திலேருந்து இது இவ்வளவு தூரம், திருமுகத்திலேருந்து இது இவ்வளவு தூரம், பீடம் இப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது அதோட பொருந்தி வருது. அப்படி பார்த்தோம்னா ஒரு 1100 வருஷத்திய திருமேனி
இன்னைக்கும் வழிபாட்டில் இருக்கு. அந்த திருமேனிக்கான உற்சவங்களை அந்த அம்மையார் நிபந்தம் கொடுக்குறாங்க. சரி. என்னென்ன திருவிழாக்கள் அந்த திருமேனிக்கு எடுப்பிக்கணும்னு சொல்லதில்ல. 2 விஷு 2 சங்கராந்தி. சித்திரை விஷுவும் துலா விஷுவும் ஆடி தை இந்த 2 சங்கராந்தி. நம்ம சங்கராந்தி இதுக்கு மட்டும் இல்லை. சங்கராந்தின்னா இப்போ தட்சிணாயனத்தில் வர்றதும் சங்கராந்தி தான், ஆடியும் சங்கராந்தி தான், அதுவும் சங்கராந்தி தான். நான் வந்து உத்தராயணம் நான் வரும்போது தான் சங்கராந்தி. அதனால மகர சங்கராந்திங்கிறோம். மகர மாசத்துல வர சங்கராந்தி, சங்கராந்தி அதுவும் சங்கராந்தி தான். அந்த விதத்தில் இந்த நாளையுமே பண்டிகையாக கொண்டாடியது கிடைக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு திருவல்லம்னு நினைக்கிறேன், இந்த ராணிப்பேட்டை கிட்ட இருக்கிற அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்து கல்வெட்டு நினைக்கிறேன். அதுல இந்த 4 சங்கிரமணத்துக்கும் சகஸ்ர கலசங்களால் அபிஷேகம் பண்ணி 1000 குடங்கள் ஸ்தாபிச்சு அதால அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதிகப்படியான சாதம் வடித்து அதை திருப்பாவாடைன்னு சொல்லுவாங்க. பாத்திரத்துலலாம் கொண்டு போக மாட்டாங்க. ஒரு பெரிய மூங்கில் பாய் விரித்து ஒரு 8 அடி 10 அடி நீளத்துக்கு பாய் விரித்து அது முழுக்க சாதத்தை பரப்பி அது அதன் மேல இந்த மீதி பட்சணங்கள் பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சு அதை அப்படியே நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது புதிதாக அறுவடையில் வந்ததா தான் இருக்க முடியும். இந்த 4 காலத்திலையுமே இந்த 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 மாதிரியாக 4 நாளா பிரிச்சுக்கிட்டு வர்றது சோழர்கள் காலத்துல விவசாயத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து இந்த முப்போகம் விளையக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுவது அந்த காலத்துல. அதுக்கு முன்னாடி முப்போகம் இருக்காது, நேரடியா சொல்ல முடியல. திணை பற்றி நிறைய குறிப்புகள் வந்தாலும் அவ்வளவு நேரடியா நம்மளால சொல்ல முடியல. வேற யாரான அலைட் ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் அவங்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணின எக்கானமி, விவசாயம் சார்ந்துதான் பொருளாதாரம்ங்கிறது காலந்தோறும் இருந்து வந்திருந்தாலும் அது ஒரு வடிவம் பெற்று அது முழுக்க அது சார்ந்ததாகவே உருவானதுங்கிறது சோழ பேரரசுடைய. சோழர்களை ஒன்றும் காரணம் இல்லாமல் நம்ம கொண்டாடலை. பல்வேறு அமைப்புகளை ஒரு விதிக்கு உட்படுத்தி மாற்றி அமைத்ததெல்லாம் அவங்க நிச்சயமா முன்னோடிகள் தான். அதனால உடனே விவசாயமே சோழர்கள் சொல்லி கொடுத்தாங்களா நான் சொல்லலை. இது காலந்தோறும் இருந்து வந்திருக்கு. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்களோட நிர்வாகத்திறன் இதெல்லாம் சார்ந்து இருந்திருக்குங்கிறத சொல்ல முடிகிறது. அப்படி இந்த 3 போகங்களாக விளையக்கூடிய போது தான் இந்த குவார்டர்லி சிஸ்டம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் முதலே சொன்னேன், சோழர்கள் வீட்டில் தான் உங்களுக்கு இந்த ஆடிக்குருவை ஐப்பசி குருவையெல்லாம் குறிப்பாகவே சொல்லிடுறான். அப்போ ஆடியில விளைந்தது, ஐப்பசியில ஒரு அறுவடை நடந்தது, அதெல்லாம் குறிப்பா அப்பவே அவன் சொல்லிட்டு வந்துடுறான். ஏற்கனவே ஒரு தடவை நம்மளோட உரையாடல் ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, ஐப்பசி அறுவடை வச்சு தான் அன்னாபிஷேகம் அதோட தான் தொடர்பட்டு வரும். அந்த அரிசியோட வரக்கூடியது. இப்போ இந்த மாட்டு பொங்கல்லாம் வந்து நம்ம சேர்த்து, அதுவும் ஐப்பசி பௌர்ணமி தான், மாதப்பிறப்பு தான். அது பழைய கணக்கின்படி அது மாதப்பிறப்பு தான். இப்போ வந்து இந்த மாட்டு பொங்கல்லாம் நம்மளா சேர்த்துக்கிட்டதா? இது வந்து போகியிலேருந்தே பார்ப்போம், போகியிலேருந்தே எடுத்துப்போமே, பழையன கழிதல். ஆனால் பேர் அது ஏன் அப்படி வந்ததுங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அது தமிழ்ல தான் அந்த பேரை நம்ம சொல்லி, தமிழ்நாட்டில் தான் அந்த சொல்ல இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது சிலர் போகி அப்படின்னு எடுத்துக்கிட்டு பழையதெல்லாம் போனது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. இது போகம்ங்கிற சொல்லேருந்து வந்திருக்கணும். ஆண்டாள் சொல்வது போல இந்த நோன்பெல்லாம் முடித்து அந்த அந்த போகத்திற்குரிய நாளாகவே அதை எடுத்துக்கிட்டால் ஒருவேளை அதை குறிப்பதாக இருக்கலாம். ஆனா இந்த பழையதையெல்லாம் தீயில இட்டு பொசுக்கி வெள்ளை அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு புது தொடக்கம், அவ்வளவுதான். நாம தீபாவளிக்கு முன்னாடி வீடு கிளீன் பண்றோம், முழுக்க பொங்கலுக்கு முன்னாடி பண்றோம், வருஷப்பிறகு முன்னாடி பழைய எல்லாத்தையும் எப்படியும் ஒரு வாரம் நடக்கும், ஒரு ரூமா பண்ணிட்டு வருவோம் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி, ஒரு குவார்டர்லி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி. அதை இதோட தொடர்புபடுத்தும் போது கொஞ்சம் கையில காசும் இருக்கும். அப்பதான் அறுவடை எல்லாம் முடிஞ்சது. அதனால வீட்டுக்கு ஒரு வாட்டி வெள்ளை அடிச்சிடலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டியா பண்ணணுங்கிறதுனால பழைய சுண்ணாம்பை நீக்கிட்டு அந்த காரையை புதுசா பூசி. ஏன்னா மண் வீடுகள் இருந்த காலம், மழை தண்ணீர் மழை பெய்யக்கூடிய காலத்துல உங்களால அடிக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க நிச்சயம் அடிக்கணும். இதுல ஆரம்பிச்சு உங்களுக்கு பனி முடிந்து வெப்பம் தொடங்கக்கூடியது. அதனால இது கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு டைம் மெயின்டெனன்ஸ், ஆனுவலா ஒரு பிராக்டிஸ் கன்ஃபார்ம்டா வச்சிருப்போம். நிச்சயமா தை மாசத்துல இது பண்ணிடலாம் அப்படின்னு. தையில அந்த சுண்ணாம்படிச்சு வீடை புதுசாக்கி வச்சு முதல் நாளை வரவேற்கிறதுக்கு புத்தரிசி இட்டு இனிப்பா தொடங்குவோம். அதில் கொஞ்சம் வெள்ளத்தையும் போட்டு குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து உண்ணக்கூடியதுதான் மாட்டு பொங்கல். அதெல்லாம் அதோட தொடர்புபடுத்தி அடுத்தடுத்த நாள்ல வந்திருக்கணும். ஏன்னா பெரும்பான்மை வீடுகள்ல தொழுவம் இல்லாம இருக்காது. ஒரு மாடு கண் இல்லாத வீடுகளே கிடையாது. பழைய வீடுகள்ல இன்னைக்கும் பின்புறத்துல ஒரு தொழுவத்துக்கான அமைப்போட தான் இருக்க பார்க்கிறோம். அதனால அதற்கு ஒரு வழிபாடு. இன்னும் நீத்தார் வழிபாடு இந்த நாட்கள்ல சொல்லி இருக்கு. தர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயங்களும் இதோடு தொடர்புபட்டு வர்றதுனால இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மை வீடுகள்ல மாட்டு பொங்கலோடு தொடர்புபடுத்தி நீத்தார் வழிபாடு ஒன்று இருக்கும். அந்த சமுதாயத்திற்கு ஏற்றார் மாலி ஒன்று தொழுவத்திலேயே சிலர் மாட்டு தொழுவத்திலே ஒரு பக்கத்துல ஒரு மஞ்சள் பூசி யார் யார் இறந்திருக்காங்களோ அவங்க வயசுக்கான அளவுல புடவை வேஷ்டியோ தாவணியோ அந்த மாதிரி அந்த வயதிற்கான உடைகளை வைத்து அவங்களுக்கு பிடித்த பலகாரத்தெல்லாம் பண்ணி இலை போட்டு அவங்களுக்கு படைத்து கும்பிடக்கூடிய ஒரு வழக்கம் காணும் பொங்கல்லையோ இல்லை மாட்டு பொங்கல்லையோ இன்னைக்கும் பல சமுதாயத்தை சேர்ந்தவங்க செய்யறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சங்கராந்தியோட தொடர்பட்டு வரும்போது செய்ய வேண்டிய தர்ப்பண காரியம் மாதிரி தான் இதுவுமே இருக்க பார்க்கிறோம். நீத்தாருக்கான செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை அதோடு தொடர்புபடுத்தி வைக்கிறாங்க.
மாடுகள் செல்வ வளம் தான். அது 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 எவ்வளவு நமக்காக உழைக்குதுன்னும் போது அதோடைய வழிபாடு அதில் கடந்திருக்கணும். அடுத்த ஒரு நாள் எல்லாரும் எங்கேயாவது போயிட்டு வர்றது ஒரு 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 அவ்வளவுதான். ரிலாக்ஸ் இதுக்கு 2000 வருஷமா இந்த வழக்கம் இருந்ததானா? அப்படிலாம் எதுவும் சான்று அப்படிலாம் கிடையாது. எதுவும் கிடையாது. நம்ம கொண்டாடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா காணும் பொங்கல்னு ஒண்ணு வச்சு கொண்டாடினாங்கன்றதுக்கெல்லாம் நேரடியாக எந்த சான்றும் கிடையாது. இதே மாதிரி இப்போ இவ்வளோ சொன்னது மாதிரி பொங்கல் டயத்தில் வந்து சகோதரிகளுக்கு வந்து ஏதாவது வாங்கி அது கொடுத்து நமக்கு ஆடியிலையும் உண்டு. ஆடிலையும் ஆடியிலையும் அதான் திரும்பவும் பாருங்களேன். அது எல்லாமே இந்த நம்ம வீட்ல விளைஞ்சிருக்கு, சேர்ந்திருக்குன்னா அந்த பெண்ணு இந்த வீட்டை சேர்ந்தவ தான். இதுல ஏதாவது ஒரு பங்கு அங்க போகணும். ம். தை மாசம் போய் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பண்ணிட்டு வருவாங்க. அப்பா அம்மாக்கு அப்புறமா அண்ணன் தம்பிங்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஒரு விதி. போய் தங்களால முடிந்த அளவில் குறைஞ்சபட்சம் அப்போ விளைந்த அந்த நெல் பருப்பு காய்கறிகளையாவது ஒரு ஒரு பங்கை கொடுத்து ஏதோ முடிந்த அளவில் ஒரு தங்கத்தையோ இல்லை இதையோ பட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்கறது. வீட்டில் பணம் சேர்ந்துருக்கு, எல்லாரும் நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம வீட்டு பெண் அவளுக்கு ஏதாவது செய்யணும். எனக்கு தெரிஞ்ச இந்த தீபாவளி கூட ஐப்பசியோட தொடர்புபடுத்தி தீபாவளி சீர், பொங்கல் சீர், ஆடி சீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த 3 மாச அந்த இடைவெளியிலேயே தான் இது வருது. கரெக்ட். ஸோ செல்வம் சேரக்கூடிய காலத்துல உடன் பிறந்த சகோதரி இந்த வீட்டு பெண் தான், அவளோட எதையாவது பகிர்ந்துக்கணுங்கிற அளவில் போய் அவளுக்குன்னு ஒரு சீர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் ஏற்பட்டிருக்கணும். இந்த சூரிய வழிபாடு நான் வந்து இதை வந்து இந்து மதத்தோட தொடர்புபடுத்தி பார்க்குறேன். வேற மதங்களோட இதுக்கு தொடர்பு இருக்காங்கிறதுக்காக பழைய கலாச்சாரங்கள் எல்லாத்துலயும் இருக்கு. மதம்னு நான் என்னால் அவ்வளோ குறிப்பிட்டு சொல்ல முடியல. பழைய கலாச்சாரங்கள்ல நிச்சயமாக இருக்கு. அதான் கீழே சொன்னபடி எகிப்தியர்களோ கலாச்சாரங்கள் வந்துருச்சுன்னா ஒரு சமய நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே முடியாது. மனிதன் குழுவாக அமைத்துக்கொண்டு அப்போ அந்த காலத்தில் ஆரம்பித்து இறைவன் ஒரு விஷயத்தை பற்றின நம்பிக்கை ஏதான ஒரு அளவில் இருக்கும். இறந்ததற்கு பின் ஆன வாழ்க்கைங்கிறத பற்றின நம்பிக்கை சர்வ நிச்சயமாக இருக்கு. இந்த 2 நம்பிக்கையும் இல்லாததாக எந்த சிவிலைசேஷனும் இதுவரையில் காணப்படவில்லை. ஒரு நல்ல வாசிச்ச ஆந்த்ரோபாலஜிஸ்டையோ இல்லை யாராவது ஒரு சோஷியல் ஹிஸ்டாரியனையோ பேசலாம் தெரியும். எந்த ஒரு கலாச்சாரமும் இறை நம்பிக்கை அற்றதாக, அதாவது நாஸ்திகவாதம் என்று சொல்லக்கூடிய நாஸ்திகவாதம்ங்கிறது முதல்ல வேத நிந்தனை தான், இறை மறுப்பு இல்லை. இறை மறுப்புனே பேச்சுக்கு வச்சுப்போமே. நாஸ்திகவாதம்னா வேதத்தை மறுப்பது தான் நாஸ்திகவாதம். இறை நிந்தனைங்கிறது இல்லை. அதை நம்ம அந்த மாதிரி ஆக்கிக்கிட்டோம். இங்கே இறை நிந்தனை நிந்தனைங்கிறத தாண்டி இறை மறுப்பு. இறை மறுப்புங்கிற கொள்கையோட ஒரு முழு சமுதாயம் இருந்ததுங்கிறது வரலாற்றிலேயே எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு சமுதாயமும் ஏதோ ஒரு அளவில் ஏதோ ஒரு தெய்வத்தை தெய்வம் என்ற தன்மையிலே வைத்து நம்பித்தான் நடந்து வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு சிவிலைசேஷனாகவே உருவாக முடியாது. அதே மாதிரி இறந்ததற்கு பின் அந்த ஆன்மாங்கிற அந்த தன்மைக்கு அது எங்கே போகுது, என்ன ஆகுதுங்கிறது குறித்த நம்பிக்கை அத்தனை தொன்மை எச்சங்கள்லேயும் நமக்கு கிடைக்குது. நீங்கள் கற்காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் அது சிஸ்ட்ஸ் ஆகட்டும் இல்லை கெயின் சர்க்கிள்ஸ் ஆகட்டும், எப்படி பார்த்தாலும் இந்த கற்குவியல்கள், கல்வெட்டங்கள் இது எல்லாமே இறந்தவனுக்கான ஒரு வழிபாடோடு தான் அது தொடர்புபடுத்தப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த சூரியனை ஒரு தெய்வமாக வணங்காதது என கண்ணுக்கே தெரியக்கூடிய ஒரு தெய்வமாக பார்க்கிறோம். அவர் செய்யக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக புரிந்து கொள்ளுகிறோம். எதனால உங்களுக்கு ரொம்ப வடக்கேயோ ரொம்ப தெற்கேயோ நாகரிகங்கள் வளரல? பூமி பந்தினுடைய வடகோடியிலேயோ தென்கோடியிலேயோ சூரிய வெப்பம் இல்லை. பனி படர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் உங்களுக்கு மக்களுக்கான ஒரு போகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது கிடையாது. அங்கே இருக்கவே முடியாது. அவன் முழுக்க பணியிலேயே இருந்து உறைந்து அங்கே என்ன மனிதர்கள் இல்லாமல் இருந்துட்டாங்க, இருந்திருக்காங்க. அது ஒரு கலாச்சாரமாக உருவாகலை. ஒரு கலாச்சாரமாக அது உருவாக முடியாது. மனிதன் சிந்திக்கணும், ரசிக்கணும், இதெல்லாம் இருக்கும்போது தான் கலாச்சாரமாக ஒன்று தோன்றும். அதனுடைய வெளிப்பாடுகளாக தான் கலைகள் வரும். இப்போ இசையோ, நாட்டியமோ, ஓவியமோ, சிற்பமோ, நாடகமோ எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவனுடைய சிந்தனை, அதோடு சேர்ந்த ரசனை, என்ன வெளிப்பாடு இதெல்லாம் இருக்கணும். அங்கே இருக்கும். ஆனால் ரொம்ப கிளாசிக்கலாக இந்த மாதிரி எல்லாம் அது அமைய முடியாது. அதை செயல்படுத்தணும் போது அதுக்கு காசு பணம் தேவை. அக்ரிகல்ச்சர் இல்லாமல் பொருளாதாரம்ங்கிறது பழைய கலாச்சாரங்களில் கிடையவே கிடையாது. இதே பொங்கல் நேரத்தில் இந்தியா முழுக்க ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஆமாம், உத்தராயணமாச்சே. உத்தராயணம் இது இதை நம்மளோட கலாச்சாரத்தோட சேர்ந்து பின்னி நிச்சயமா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல இது சார்ந்த, ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரே மாதிரி, ஹார்வெஸ்டும் ஒரே மாதிரி நடந்திருக்கணும், விவசாயமும் ஒரே அளவில் நடந்திருக்கணும். அதனால அறுவடையும் ஒரே காலமானு வச்சு பார்த்தோம்னா நிச்சயமா ஏதாவது ஒரு விதத்துல அதை பண்ணுவாங்க. அதுல இந்த புதுசா அறுத்த அந்த அரிசி உடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கும். இப்போ நிறைய எல்லா இடமுமே நகர்மயம் ஆயிடுச்சு. இன்னும் கிராமப்புற ஸ்பேஸ் கம்மியாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி இடமே கிடையாது. ஒரு நகரத்தில் வசிக்கிற ஒருத்தர் பொங்கல் கொண்டாடுறதுன்னா என்னன்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கு என்னன்னு தெரியும். கேள்வி என்னென்னா, ஒரு கால்
இதை ஆன்மீகத்தோட தொடர்பு படுத்தினா அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வருமாங்கிறது நிச்சயமா இப்போ சூரியன் எதுக்காக இங்கே இயங்கிக் கொண்டே இருக்கிறாருங்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? விஞ்ஞானம் சொல்லும், புவி ஈர்ப்பு விசை இருக்கு, அதனால பூமி பந்து இங்கே நிக்குது. இந்த கணக்கெல்லாம் இது நல்லாவே சொல்லக்கூடியதுதான். ஆனா அது ஒருவேளை அது செயலாற்றாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உலக தோற்றத்துக்கு அங்க வரைக்கும் போய் முடியும். எதனால உலகம் இப்படி தோன்றியது, எப்படி மனிதன் வந்தாங்கிற வரைக்கும் போய் முடியும். அதெல்லாம் யோசித்து பார்த்து தான் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு மிஞ்சினதா ஏதோ ஒன்று இருக்கேன்னு பார்த்து இவன் அதன் முன்பாக நான் வணங்கி நிற்கிறேன்ங்கிற அளவுக்கு போயிடுறான். அந்த விதத்துல சூரியன் போதுமான வெப்பத்தை நமக்கு வழங்குறாருன்னு போது அப்பா அது வரைக்கும் நன்றின்னு சொல்றதுக்கு நிச்சயமா கடமைப்பட்டிருக்கோங்கிறத சொல்லித்தரலாம். இது இது இங்கே இப்போ வேற ஏதாவது நாடுகள்லாம் அடிக்கக்கூடிய அளவுக்கு வெப்பம் இங்கே வந்தா நாம வாழற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்மளால கொள்ள முடியுமா? ஒரு இப்போ சமீப காலங்களாக ஏற்படக்கூடிய கொஞ்சம் மாற்றத்திலேயே ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம்லாம் வந்ததுன்னா அப்படியே இந்த காலத்தை தள்ளிட்டு நம்ம அக்டோபர் நவம்பருக்கு போயிடலாமா நினைக்கக்கூடிய அளவில் இருக்கு. அது இன்னுமே எல்லாம் வெப்பம் கூடித்துனா அப்போ அவர் போதுமான அளவில் இருந்து நம்மை செயலாற்றி வைக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி சொல்லுகிறோங்கிற அளவில் நிச்சயமா விவசாயத்துக்கு மட்டும்தான் சூரியன் எப்படி சொல்ல முடியும்? நம்ம எது ஒன்றானாலும் சூரியன் இல்லாமல் எப்படி நடக்கக்கூடும்? நிச்சயமாக முடியாது. அப்போ அவரை நம்பித்தான் இருக்கோங்கும் போது அத்தனை உயிர்களுக்கும் இலைகளுக்கு அவர் தேவைப்படுறாரு. அது செய்யக்கூடிய வேலைக்கு அவர் தேவைப்படுறார். அந்த இலைகள் தான் நமக்கான உணவாக வருது. அப்போ அந்த அந்த பச்சைத்தன்மை அதுக்கு அவர் தானே கொடுக்குறாரு. அப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா நம்மளால் எப்படி முடியும்? இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சூரியன் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். அந்த ஆதாரத்தன்மைக்கு எதுவும் காசு பெறுவதில்லை. குறைந்தபட்சம் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணினா போறோங்கிற அளவில் தான் இதை வைத்திருக்கிறோம். இந்த பொங்கல் பண்டிகையில் சூரிய பகவானை பற்றி, இயற்கை சூரியனை பற்றி சிந்திக்க வைத்ததுக்கு மிக்க நன்றிகள். நன்றி. தமிழலை நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். நன்றி.